அம்பன் விட்டு போயிடலாம், என்ன பண்ணிருக்கலாம்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, ஆதரவு கொடுக்கலங்க, சொல்ல வேண்டியது இல்ல. இல்லங்க, நாங்க ஆதரவு ஒண்ணு சொல்ல வேண்டியது எதுக்கு சொல்ல முடியும்? திமுகவின் மீது தாவேகா நடத்தும் தாக்குதல்களை விட திமுகவின் தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள், ஓரிரு மாதங்களுக்கு முன்பு வரை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருந்து, குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருந்து திமுகவின் மீது அதன் நிர்வாகிகள் நடத்தும் தாக்குதல் மிக தீவிரமாக இருக்கிறது. அதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இப்ப விசிகாவில் திரு ஆலு ஷானவாஸ் போன்றவர்கள் தாவேகா அரசின் மீதான விமர்சனங்களை வைக்க இருக்கிற ஒரு போக்கையும் பார்க்க முடிகிறது. ஷானவாஸின் மீது விசிகாவினர் கடும் விமர்சனங்களை வைக்கின்ற போக்கையும் பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது இந்த கட்சிகளுக்குள்ள? தாவேகாவின் வெற்றி இந்த கட்சிகளின் கூட்டணியை மட்டுமல்ல, இந்த கட்சிகளையே ஒரு பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறதா, கட்சிகளுக்குள்ளேயே பல்வேறு அணிகளை உருவாக்கி இருக்கிறதா போன்ற கேள்விகளை மையமாக வைத்து மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒரு விவாதம், இந்த கூட்டணி சிக்கல்களை மையப்படுத்தி நடைபெற்ற ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் எங்களுடைய துறையின் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் அவர்கள் கலந்து கொண்டு மிக காத்திரமான தீர்க்கமான விமர்சனங்களை, கேள்வி கணைகளை அந்த விவாதத்தில் தொடுத்தார் என்பது சமூக வலைதளங்களில் பரவிய அவருடைய வீடியோக்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிச்சு. அந்த விவாதத்துல, நேரலை விவாதத்தில் நடந்தது என்ன, திரு ஜென்ராம் சார் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் என்ன, அந்த கேள்விகளை தாண்டி இன்னும் சில கேள்விகள், ஏன்னா அது ஒரு விவாதம், பலருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதை தாண்டி சில கேள்விகளும் இருக்கிறது. எனவே அவரோடு ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். திரு ஜென்ராம் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம் செந்தில், நலமா இருக்கீங்களா சார்? அந்த விவாதம் பார்த்தேன், ரொம்ப ஹீட்டடா. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணையறோம் சார், ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஹீட்டர் ஆர்குமெண்ட் பார்த்தேன் சார். அது 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 சில நிமிடங்கள் தான், ஆனா அவ்வளவு தீர்க்கமாக பல்வேறு கேள்விகளை அடுக்கினீர்கள். குறிப்பாக அந்த விவாதத்துல விசிகாவின் சார்பில் தோழர்களோடு கலந்து கொண்டார். அவர் தரப்பு நியாயங்களை வைத்தார், நீங்கள் சில கேள்விகளை அடுக்குனீங்க. விசிக உள்ளிட்ட கட்சிகள் திமுகவை அப்படியே விட்டுவிட்டு திடீரென்று ஒரு தோல்வி மட்டுமே காரணமாக இருந்து அப்படி விட்டுட்டு போனது சரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அனுப்புனீங்க. என்ன உங்களுடைய சீற்றத்திற்கான காரணம் என்ன? அந்த விவாதத்தில் நீங்கள் வைத்த கேள்விகள் என்ன? அந்த விவாதம் அடிப்படையில நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் RNK நல்லகண்ணு அவர்களுடைய சிலை திறப்பு விழால எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் மு வீரபாண்டியன், தமிழ்நாடு மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மு வீரபாண்டியனும் ஒரே மேடையில தோன்றி அந்த விழாவில் பங்கேற்றார்கள். அது ஏதேனும் தாவேகாவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு முன்னால இந்த பல்வேறு பிரச்சனைகள்ல தமிழ்நாடு அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்காம இருக்குது. இதெல்லாம் தாவேகா அரசு என்ன நிலைப்பாடு இதுல எல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த மாணவர்கள் மீது லத்தி சார்ஜ், கைது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் எங்களுடைய முடிவை மீண்டும் பரிசீலனை செய்ய நேரிடும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் பேஷண்முகம் பேசியதையும் அவருடைய அறிக்கையையும் ரெண்டையும் சேர்த்து இடதுசாரிகள் அரசுக்கு சொல்வது என்ன அப்படின்னு விவாதம் நடந்தது. இடதுசாரிகள் அரசுக்கு சொல்வது ஒண்ணும் இல்ல, அது மே மாசம் எப்படி ஆதரவு தெரிவிச்சாங்களோ அதே மாதிரியான ஆதரவு ஆட்சிக்கு தொடரும். ஆனா தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல திமுகவோடு சேர்ந்து போராட்ட களத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க சொல்றாங்க. அதைத்தான் மே மாசமும் சொன்னாங்க, நேத்தும் அவங்க அதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது இந்த சூழல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழல் எப்படி வந்ததுங்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க இப்போது புதிதாக தாவேகாவுக்கு மதச்சார்பற்ற கட்சி என்று சொல்கிறார்கள், மாநில உரிமைக்காக போராடும் கட்சி என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால ஜெயிக்கலையா, தெரியலையா? தேர்தலுக்கு பிறகுதான் தெரியுதா? அதுக்கு முன்னால நீங்க ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று நீங்கள் போராடிய போது, தேர்தலில் போட்டியிட்ட போது, அந்த தேர்தல் போராட்டத்தை முன்னெடுத்த போது தாவேகாவை பற்றி நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? நீங்க குறிப்பாக 3 கட்சிகள், IUML கூட நான் விட்டுறேன், காங்கிரஸையும் கூட விட்டுறேன், காங்கிரஸையும் IUMLையும் நான் விட்டுறேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு 3 கட்சிகள் என்ன சொன்னாங்க
அது மாறிடுச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. அது மதச்சார்பற்ற கட்சியாக தெரியுது, மாநில உரிமைக்கு போராடக்கூடிய கட்சியாக தெரியுது. அதையெல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம்னு அவர் சொல்றாருங்கிறது மட்டுமே போதும்னு சொல்றீங்களே. திமுக வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையில மிக குறுகிய கால அவகாசத்துக்குள்ள ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்ப்பு அவர்களை நெருக்கிய போதும் கூட தமிழ்நாடு அரசு வரும் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எதிர்காலத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், ஆனால் சமூக அமைதியை காப்பதே எங்களுடைய பிரதான கடமை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த மதச்சார்பற்ற அரசு என்பதை கையில் தூக்கி நிறுத்தியது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் திமுக அரசு களத்தில் நிற்கிறது, பிரச்சனையை எதிர்கொள்கிறது, பயந்து ஓடவில்லை. இப்படி எல்லாம். ஆனா திமுகவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மதச்சார்பின்மையை நாங்க காப்பாத்துவோம்னு வாய் வார்த்தைகளாக சொல்லக்கூடியவர்களை நீங்க ஆதரிக்கிறீங்களே அப்படிங்கிற இடத்துல போச்சு. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்த தோழர் பாவலன் அது தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பினாரு. நாங்க வேற என்னதான் செய்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பினாரு. அது அரசியல் கட்சிகள் தான் அதை முடிவு செய்யணும். ஆனா நீங்க வந்து அந்த உப்புக்கல்லை வைரக்கல் என்று சொல்றது அப்படி என்று சொல்லி அதை நம்புறவங்களும் இருக்கும்போது நம்ம உளறி என்ன கதறி என்ன அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு ஒண்ணு பழைய பாட்டு இருக்கு. அது வெவ்வேறு அத மாதிரி வேற வேற வழிகள்ல நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க வந்து காக்கையை கிளி என்று பெயரிட்டு 4 பேர் அதை நம்பவும் செய்துட்டாங்கன்னா அது அப்படியே உண்மைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற கேள்வியை இலக்கிய வட்டாரத்துல பல இடங்கள்ல கோட் பண்றாங்க. அப்படி நீங்க திடீரென்று திமுகவுக்கு காட்டாத சலுகையை தாவேகாவுக்கு காட்டுறீங்களே அப்படிங்கிற விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி பேசுறேன். அதுதான் அங்க முக்கியமான. ஆனா அதுல ஒரு கேள்வி வச்சாங்க சார். இப்போ நீங்க இடங்கள் வந்து குறைவாக கொடுக்கப்பட்டது. இப்போ திருமா அவர்களே பேசிக்கிட்ட போது என்ன சொல்றார், தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி என்று ஒருவேளை திமுக அறிவித்திருந்தால் தேர்தல் முடிவுகள் வேறாக இருந்திருக்குங்கிறார். குறைவான இடங்கள் கொடுத்தது அப்படிங்கிறது நேற்று அந்த விவாதத்தில் கூட பாவலனும் அதை சுட்டி காட்டினார். இப்ப இந்த குறைவான இடங்கள் கொடுக்கிறது, கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காமல் போனது போன்ற வாதங்களை வைக்கிறார்கள். இன்னொரு புறம் இவ்வளவு நாள் உங்களோட இருந்த நான் வந்து உங்களுக்கு எதிரியா போயிட்டேன், இவ்வளவு நாள் உங்களை கடுமையாக விமர்சித்த சீமான் உங்களுக்கு நண்பராக போய்விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நேற்று அந்த விவாதத்தில் அது திருமாவர்கள் சொன்ன விமர்சனமே முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, அது கடும் எதிர்வினை ஆச்சு. அது ஏன் அந்த பதில் தான் அந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு பதிலா இருக்குன்னு நினைச்சீங்களா நீங்க? அதாவது அரசியல் நாகரீகம் அப்படின்னு இருக்கு. ஒரு திருமண வீட்டுல உதயநிதி அவர்களும் சீமான் அவர்களும் சந்திக்கிறார்கள். அவரை வந்து கையை பிடிச்சு மேடைக்கு அழைத்து போவது ரொம்ப அந்த நெருக்கம் ஏன் என்று கேள்வியை கேட்கிறாங்க. விசிக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவருடைய பிறந்த நாளைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறார். அது வந்து ஒரு நல்ல கெஸ்டர் தானே, நல்ல பண்பு தானே. அதுல வந்து இருவருக்கும் இடையில உறவு வந்துடுச்சுன்னு யாராவது சொல்றாங்களா? அப்போ அது போக ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது முதல் முறையாக ஜெயலலிதாவை பார்த்தவர்களை பார்த்து நலம் விசாரிக்க முதல்ல போனது திருமாவளவன் அவர்கள் தான் அரசியல்வாதிகள்ல. அது ஒரு நல்ல பண்பு, நல்ல தொடக்கம் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போவார்னு யாருமே சொல்லல. அப்படி உதயநிதியும் சீமானும் பேசியதை ஏன் அப்படி பார்க்க முடியாது? அவங்க வந்து ஒரு திருமண வீட்டுல சந்திச்சு பேசுறாங்க. ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை பொது வெளியில பார்க்கும்போது தோழர் திருமாவளவன் வணக்கம் சொல்றாரு, கை குலுக்கிறாரு, நின்று பேசுகிறார், வாழ்த்து சொல்றாரு. அது எல்லாமே வந்து அப்படிப்பட்ட பண்பு தானே தமிழ் மாநிலத்துல தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு எல்லாருமாக பேசுறோம், விரும்புகிறோம். இரு கூறாக 2 பிரிவாக தமிழ் சமூகத்தை பிரிக்கிற அரசியலை, வெறுப்பு அரசியலை முன்வைக்கக்கூடியவர்களை தமிழ் சமூகம் வெறுக்கிறது. இப்படி ஒரு பண்பாட்டை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பண்பாட்டை வந்து கேலியாகவும் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்வது போலவும் சித்தரிக்கும் போது அது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது.
அதுதான். இல்ல அதுல நீங்க இன்னொரு ராஜபக்சேவுடனான சந்திப்பை விமர்சனத்திற்குள்ளாக்கியதை நாங்கள் எல்லாம் ஏற்க மறுத்தோம்னு சொன்னீங்க. நீங்க அதை ஏற்கல. அவர் சந்தித்ததுனாலேயே அவர் மீது அன்றைக்கு அது அந்த அந்த நிமிடத்தில் அது கொஞ்சம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அந்த உதாரணம். ஆமா, அது அந்த இடத்துல இதுக்கு முன்னால ஒரு உரையாடல்ல, அதாவது அங்கேயே தான் அது தனித்தனியாக அவங்க கட் பண்ணி போட்டதுல ஒருவேளை நீங்க பார்க்காமல் இருந்திருக்கலாம். அதாவது திமுகவின் பாவ மூட்டைகளை நாங்கள் சுமக்க நேரிட்டது அப்படின்னு அவர் சொன்னார், பாவலன் சொன்னார். அதனால அப்படி அந்த சொல், அதாவது அம்பேத்கர் சொன்னாரா, மார்க்ஸ் சொன்னாரா, பெரியார் சொன்னாரா, பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் இவங்க சொல்லி இவர்களை ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரி சொற்களை பேசலாமான்னு நான் பதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனா நான் அப்படி பேசல. பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு போருக்கு முன்னாடி தோழர் திருமா போயிட்டு வந்தாரு. போர் முடிந்ததற்கு பிறகு ராஜபக்சேயையும் போய் சந்திக்க போனாரு. அதை பலர் விமர்சனம் செய்தாங்க. அந்த சமயத்துல அதை நாங்க ஏற்கல. அப்போ அது தொடர்பாக என்கிட்ட பேசினவங்க கிட்ட எல்லாம் நான் 4 பேர்த்தையாவது குறைந்தபட்சம் சண்டை போட்டிருப்பேன். அப்போ திருமாவினுடைய பாவ மூட்டைகளை நான் சுமந்தேன்னு சொல்ல முடியுமா? நான் அப்படி சொல்றது சரியா அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டினேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை சுட்டி காட்டினேன். இதுல சார் இந்த ஏதோ ஒரு இடத்துல இந்த தேர்தல் முடிவுகள் கூட்டணியை மட்டுமல்ல, இந்த கட்சிகளுக்குள்ளேயே ஒரு மாற்று கருத்துக்களை நிறைய கொண்டு வந்திருக்கிறதாக உணர முடிகிறதா? ஏன்னா ஆளு ஷானவாஸினுடைய குரல் ஒன்றாக இருக்கிறது. பிசிகாவில் கூடிய மற்ற தோழர்கள் சமூக வலைதளங்களில் ஷானவாஸ் அவருடைய கருத்தோடு முரண்பட்டு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு விதமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரே கட்சிக்குள்ள மாறுபட்ட குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது புரிஞ்சுக்கணுமா? அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இரண்டையும் தனியாகவும் விசிகாவை தனியாகவும் பார்க்கலாம். விசிகாவுக்கு ஒரு சர்வைவல் கிரைசிஸ் வந்ததாக எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அதன் காரணமாக அவங்க அதிகாரத்தை சார்ந்து இருக்கணும், அதுவும் குறிப்பாக தவேகாவோட சேர்ந்து போவதற்கான ஒரு போராட்டத்தை அந்த கட்சிக்குள்ள ஆதவ அர்ஜுனா இருக்கும் போதிலிருந்து அது நடக்குது, அதற்கான முயற்சிகள் நடக்குது. அப்போ இருந்த சூழல்ல அவர் வெளியேற்றப்பட்டாலும் அவரோடு ஒரு தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அவங்க தேர்தலுக்கு முன்னால பேசியிருக்கிறாங்க. இது ஏறத்தாழ இப்படி ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கு முழு மனதோடு விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்யவில்லை என்பதுக்கு ஒரு கசப்பான உண்மை அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால தோழர் திருமாவளவன் சொன்னாரு. அதனால ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லியிருந்தா முடிவுகள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்வது சரியான அணுகுமுறையாக நான் நினைக்கல. அது உண்மையான பிரச்சனை இல்லை. அவங்க எடுத்த முடிவை நியாயப்படுத்துவதற்காக புதிதாக காரணங்களை சொல்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா தேர்தலுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்க, ஆட்சியில் பங்கு என்பது எங்களுடைய நோக்கம்தான், எங்களுடைய இலக்கு தான், ஆனா அதற்காக காலம் இன்னும் கனியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல்ல கனியாத காலம் மே முதல் வாரத்துல கனிந்தது அப்படிங்கிறது அது ஒரு சர்க்கம்ஸ்டான்சியல் லாட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. அதாவது சூழல் அதிர்ஷ்டம். அவங்களுக்கு 108 இடங்கள் கிடைக்கல, 118 அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா இந்த பேச்சுகளுக்கு எல்லாம் இடம் இல்லை, அவங்க கூப்பிட்டுருப்பாங்களாங்கிறதே அதிசயம். அவர்கள் ஏதோ அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவர்கள் போல இவங்க சொல்வது இருக்காது. இப்போ அவங்க கொடுத்ததை அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, அதுக்காக ஆதரவு கிடைப்பதற்காக அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம் என்று கேட்டு கூப்பிட்டு 2 வருடம் ஆச்சு. 2 வருடமும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட எந்த கட்சியும் அந்த பக்கம் போகல. அவங்க திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்திருக்கலாம். திமுக அதிகாரத்தில் இல்லை என்றவுடன் அவர்கள் போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என் மனதிற்குள்ள வருகிறது. அப்படி போவதை என் மனம் ஒப்பவில்லை. அதனால நான் ஆட்சியில இருக்கும்போது ஒருவரிடம் ஒரு விதமாக பழகுவதும், ஆட்சியில் இல்லாத போது அதிகாரமற்ற ஒரு மனிதன் இருக்கும்போது அவரிடம் வேறு விதமாக பேசுவதும் ஒரு நாகரிகமான அணுகுமுறையா அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறதுனால அவங்க அதிகாரத்தை தேடிதான் போறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நான்
முன்வைக்கிறேன். நீங்க சொல்ற மற்ற எல்லாமே உள்ளீடற்ற காரணங்களாக தெரியுது. அதிகாரத்துக்காகத்தான் போனதாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் உள்ளீடற்ற காரணங்களாக நினைக்கிறேன். ஹாலோ ஆர்கியூமெண்டா தெரியுது. ஏன்னா அதிமுக ஆதரவை கேட்கக்கூடாது, எங்களுடைய ஆதரவை மட்டுமே தான் அவர்கள் கேட்கிறார்கள், அதனால செக்யூலர் ஃப்ரண்டாகத்தான் தாவேகா கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடந்தது என்ன? அதிமுகவோடு அவர்கள் முதல்லயே பேசினார்கள் என்பதை லீமா ரோஸ் சொன்னாங்க. ஆனா அதை கடந்து வந்துடுறாங்க எல்லாரும். ஓகே, அதற்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவை சேர்ந்த 25 வாக்குகள் வந்தது. என்டிஏல அமமுக இருந்தது. அவனுடைய ஆதரவை நேரடியாக கவர்னர்கிட்ட கொடுக்கும் போதே அவருடைய பெயரையும் சேர்த்துதான் கொடுக்குறீங்க. செக்யூலர் ஃப்ரண்ட்ல இருந்து திமுக கூட்டணியில் இருந்தவர்களை மட்டும் அவர்கள் ஆதரவு கோரவில்லை. அதற்கும் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு சொல்வதே அந்த மக்கள் தீர்ப்புக்கு விரோதமானது. அதிமுக இருந்து ஆள கூப்பிடுறது மட்டும்தான் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமானதுன்னு தோழர் பி சண்முகம் சொல்றாரா? இவங்க இது எல்லாருமே தான் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாகத்தானே நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அங்கு சுட்டி காட்டினேன். அதெல்லாம் கூடுதலாக திரு டிடிவி தினகரன் சமீபத்தில் புதிய முறை கழித்த பேட்டியில அஇஅதிமுகவும் தாவேகாவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றன அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதையும் சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப இயல்பானது தானே. 3 அணிகள் நிற்குது, யாருக்கும் பெரும்பான்மை இல்ல. யாராவது 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் பெரும்பான்மை கிடைக்கும். அப்படி நடந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்சி சுமூகமாக போயிருக்கும். அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம், அல்லது தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம், அல்லது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சுமூகமாக போயிருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு நம்பர் கிடைக்குதாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அது எல்லாமே அபிஷியலா போகும். இந்த குதிரை பேரம் மற்ற பிரச்சனைகள்லாம் அதுக்குள்ள வராம போயிருக்கும். இப்ப இதுல திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு பேசின பொழுது ஒன்று சொல்லியிருக்கிறார். நான் கேடயமாக இருப்பேன் என்பதை தாண்டி கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய பணிகளையும் செய்வேன். தாவேகா அரசுக்கு எதிராக வைக்கப்படும் கன்னிவெடிகளை அகற்றும் கருவியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. கேடயமாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. திமுக மீது மிக கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதில் காங்கிரசுக்கும் வைகோவுக்கும் தான் இப்பொழுது போட்டி. இன்னும் சொல்ல போனா தாவேகாவுக்கும் வைகோவுக்கும் தான் போட்டினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த விமர்சனங்களை வைக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வைகோ அவருடைய செயல்பாட்டை எப்படி? அவருடைய 1980 அவருடைய பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து அவர் எங்க போய் பேசினாலும் அவருடைய பேச்சை கேட்ட நபராக நான் அதை சொல்றேன். தாவேகா அரசுக்கு கேடயமாக இருக்கிறதுல யாருக்கும் எந்த விதமான மன வருத்தமும் இருக்காது. ஆனா கன்னி வெடிகளை அகற்றும் அப்படின்னு சொல்றாரு. கன்னி வெடிகள் அவங்களுக்கு எங்க இருக்கு? அவங்க போகும் பாதையெல்லாம் ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது, மெத்தைகளாக அடுக்கப்பட்டிருக்கிறது. சொகுசாக போயிட்டு சொகுசாக வரக்கூடிய ஒரு அரசியல் பயணத்தை, நிர்வாக பயணத்தை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல கன்னி வெடி இருக்குன்னு எப்படி சொல்றாங்க? அவங்க எல்லா ஊடகங்கள் அவங்களுக்கு பயங்கர சலுகைகளை கொடுக்குறாங்க. அவங்க மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டாலே அவங்க மதச்சார்பற்ற கட்சி ஆயிடுறாங்க. பெரியார் பாதைன்னு சொல்லிட்டாலே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களாக, அந்த கொள்கை வழி நிற்பவர்களாக, அதற்காகவே வாழ்க்கையில சர்வபரி தியாகமும் செய்பவர்களாக அவர்களுக்கு ஒரு முத்திரை கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. ஆனா உண்மையிலேயே அதற்காக வீதிகளில் போராடிய, அதனுடைய கொலாட்ரல் டேமேஜாக பல வழக்குகளை சந்திக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த சலுகைகள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆக யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற வேண்டும்? இப்போ இடம் மாறி போய் இருந்து அவர் கேடயமாக இருப்பேன்னு சொல்றாரு. போன 5 வருடங்கள் அவர் சொன்ன மாதிரி அவர் இப்ப இருந்து காப்பாற்ற வேண்டியது தாவேகாவிடம் இருந்து திமுகவை தான் அவர் காப்பாற்றணும். திமுகவுக்கு தான் அவர் கேடயமாக இருந்திருக்கணும். மாறாக அங்க போய் இருந்து அவரும் சேர்ந்து அம்புகளை திமுக மேல விட்டுட்டு தாவேகாவுக்கு எதிராக தாவேகாவை வீழ்த்த கன்னி வெடிகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்படி எதுவும் அங்க இல்ல. அது தவிர இருக்கும் அணியை வெற்றி பெற வைக்கும் சேனாதிபதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 96 இருந்து இப்ப 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டமன்ற தேர்தல்கள் இருக்குது. அதுல 2021 மட்டும்தான் அவர் இருந்த அணி ஜெயிச்சிருக்குது. எல்லாமே தோல்விதான். மற்ற எல்லாமே தோல்விதான். அப்போ இருக்கும் அணியை வெற்றி பெற செய்யும் சேனாதிபதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதும்
பொது பொது தன்மையோட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. எதனால சொல்றாருங்கிறத என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைவா ஒரு கேள்வி சார். இந்த நாங்க பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலையம்மாள் உள்ளிட்டவர்களை, வேலுநாச்சியார் உள்ளிட்டவர்களை கொள்கை வழி தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த இதுவும் ஜனநாயக ரீதியான ஒரு அரசுதான், கட்சி தான் என்ற ஒரு கிளைமை தொடர்ந்து தாவேக்கா அடிக்கின்ற பொழுது, இல்ல இது பாஜகவின் ஒரு ப்ராக்சியாக செயல்படுகிறது, பாஜகவின் திட்டங்களை இந்த அரசு இங்கே செயல்படுத்துகிறது என்ற விமர்சனங்களும் வருகின்றன. குறிப்பா விசிகாவிற்குள்ள இருந்தே கூட அது போன்ற விமர்சனங்கள் எழப்படுகிறது. இது பாஜகவின் செயல் திட்டங்களை செயல்படுத்துகிறது என்பது போன்ற விமர்சனங்கள் உண்மையா? அது அப்படின்னா அது எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வருது? அதாவது தேர்தலுக்கு முன்னால பல்வேறு இடங்கள்ல பேசும்போது, அதாவது பிரச்சாரத்துல இல்ல, ஊடகங்கள்ல பேசும்போது அல்லது நிகழ்ச்சிகளுக்குள்ள பேசும்போது இந்த கருத்தை நானும் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் சொல்லியிருப்பீங்க. பாரதிய ஜனதா திமுக ஆட்சி அல்லாமல் வேறு எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்கு பிறகு வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவின் ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் எல்லாருமே பல இடங்கள்ல பேசியிருக்கிறோம். அதன்படி திமுக ஆட்சி அகற்றப்பட்டது, திமுக கூட்டணி சிதறடிக்கப்பட்டது, அதிமுகங்கிற கட்சி நிர்மூலமாக்குவதற்கு அந்த கட்சியில உண்டான வேலைகள் எல்லாம் நடக்குது. இது எல்லாமே பாஜகவினுடைய அரசியல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. நேரடியாக பாஜக இதுல இல்ல, செய்யறவங்க செய்யறாங்க. அது நேரடியாக அவங்களுடைய அஜெண்டாவை செய்யறாங்க, அவங்க சொல்லிதான் செய்யறாங்கன்னு நான் சொல்லலைன்னாலும் இவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே அவர்களுடைய அரசியல் திட்டங்களாகத்தான் இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். என்ன எந்த அடிப்படையில் முடிவுக்கு வரீங்க? பாஜகவையும் அதிமுகவையும் திமுகவையும் கழகங்கள் இல்லாத தமிழகமாக ஆட்சியில இல்லாம இருக்க செய்வதுதான் பாஜகவினுடைய இலக்காக இருந்தது. அதைத்தான் அவங்க முன்வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதை நேரடியாக அவர்கள் செய்ய முடியாத போது அவர்கள் தவேகா என்ற ஒரு கருவி மூலமாக அதை செய்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவினுடைய தவேகா முதல்வராக பொறுப்பேற்ற போது, ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்ற வரிசையில தான் பாடல்கள் இசைக்கப்பட்டன. அதற்கு பிறகும் அதேதான் நடக்குது. இது வந்தே மாதரம் இசைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு தானே அவங்க இன்சல்ட் டு வந்தே மாதரத்துக்கு தண்டனை அப்படிங்கிற மசோதாவை நிறைவேற்ற. ஆமா, அன்று மசோதா இல்ல, அறிவுறுத்தலாக மட்டும்தானே இருந்தது. அந்த சமயத்திலேயே அரசு விழாக்கள்ல அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. ஆளுநர் பார்ட்டிசிபேட் பண்ற விழாக்கள் எல்லாவற்றிலும் அப்படி செய்வதுதான் முறைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறது திமுக ஸ்டாண்டாக இருக்கு. அது தவிரவும் அந்த குர்பானி அறிவிப்புக்கு, அந்த ஒரு தீர்ப்புக்கு உடனடியாக நாங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தோம், அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்துல தான் திரும்ப அதுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சது. ஆக எந்த விஷயத்துக்கும் கொள்கை நிலைப்பாட்டோடு, பெரியாருடைய கொள்கை அல்லது காமராஜருடைய கொள்கை அல்லது அம்பேத்கருடைய கொள்கை என்பதற்காக களத்துல ஒரு துரும்பை கூட எடுத்து போடாத, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கிருந்து வந்தாலும் அதை உடனே செய்கின்ற, நிறைவேற்றுகின்ற ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் போலதான் தவேகா அரசு செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ராக்சி என்றோ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைக்கழகம் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்வதோ சரி என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆளுர் ஷானவாஸ் சொல்றது சரிதான். கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்தை வேறு சில செயல்பாட்டாளர்கள், தோழர் மருதையன் உள்ளிட்ட செயல்பாட்டாளர்களும் இந்த கருத்தை முன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. திமுகலையும் முதல்ல எல்லாரும் தேர்தலுக்கு முன்னால பேசியது இதேதான். திமுக ஆட்சி வரலன்னா அதிமுக வந்தா என்டிஏ டைரக்டா, விஜய் வந்தா மறைமுகமாக அப்படிங்கிற கருத்தை தான் சொன்னாங்க. அதுதான் இப்போ உண்மையாகவும் தெரிகிறது. நன்றி சார். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள். எங்கள் கேள்விக்கு மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் நாகரிகமாகவும் உங்கள் பதில்களை தந்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நேர்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி செந்தில். தேங்க்யூ சார்.
நிறைவேற்றலாம். திரு ஜென்ராம் சார் அவர்களுடனான இந்த நேர்காணலை கண்ணியமான வார்த்தைகளோடு அதே சமயத்தில் கள அரசியலை மிக தெளிவாக அவருடைய பார்வையில் அவர் நமக்கு தந்திருக்கிறார். பார்த்த உங்களுக்கும் சரி, கலந்து கொண்ட அவருக்கும் சரி, மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.